வணக்கம். நான் இப்போ உங்கள் அட்வொகேட் சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அஜித்குமார் ஸ்டேஷன் லாக்அப் டெத்து கேஸுங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது போலீஸ் கொலை பண்ணதுனால போலீஸ்காரங்களே விசாரிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. சிஐடிக்கு அப்போ சிபிசிஐடிக்கு மாற்றினதுனால அந்த யாரு நிக்கிதா நகாக்கானா போச்சுன்னு சொல்றவங்க சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்ப புலன் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க சொன்னது முன்னுக்கு பின்னாடி முரணா இருக்கு, அவங்க சொன்னது எதுவுமே நிஜம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன நிஜமான ஒரு சம்பவம்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ற பாருங்க. ஜூன் 27 காலையில 9 மணிக்கு மடப்புறம் கோயிலுக்கு வந்தவங்க நிக்கிதா காரை பார்க் செய்ய சொல்லி அஜித்குமாருக்கு சாவி கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். அஜித்குமார் காரை ஓட்ட தெரியாது, அவங்களுக்கு ஓட்ட தெரியாது கார். யாரு? அஜித்குமாருக்கு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட அருண் கிட்ட கொடுத்து காரை பார்க்கிங் பண்ண சொல்லியிருக்காரு. யாரு? அஜித்குமார். ஆனா கார் சாவிய நீண்ட நேரம் தான் அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொடுத்ததா நிக்கிதா சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு இருக்காங்க. யாரு? இப்ப புலன் விசாரணை செஞ்சிருக்காங்க சிபிஐ. என்னன்னா இவங்க ஆக்சுவலி அஜித்தும் அவங்க ஃப்ரெண்டு அருண்குமாரும் காரை ஓட்டிட்டு ரொம்ப நேரம் கழிச்சா சாவி கொடுத்தேன்னு சொன்னதை பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சிசிடிவி கேமரால கண்டுபிடிச்சதுல அருண்குமாரும் பிளஸ் அஜித்குமார் 2 பேருமே கார்ல ஓட்டல பார்க் பண்ணல காரை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 8 நிமிஷம் அவங்க சொல்றது ரொம்ப நேரம் கழிச்சு தான், ஒரு ½ hour கிட்ட கழிச்சு தான் சாவியை கொண்டு வந்து ஒப்படைச்சான் அப்படின்னு. ஆனா சிசிடிவி கேமரா பார்க்கும்போது 8 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சாவி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காரை கோயில் பார்க்கிங்ல நிப்பாட்டினது வெளியே எடுக்கல. யாருன்னு பாத்தீங்கன்னா அதை திருடு போன சொல்றவங்க அவங்க வெளில எடுத்துருக்கணும். வேற ஏதாச்சும் இருந்தா கார் பார்க்கிங்ல வேற ஏதாச்சும் எடுத்து போயிருக்கணும். ஆனா கார் பார்க்கிங்ல சிசி கேமரா இவங்க 2 பேரும் கொண்டு போய் கார் நிப்பாட்டினது ரெக்கார்ட் ஆகல. ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு நிப்பாட்டினதுன்னு சொல்றது போய் 8 நிமிஷம் கரெக்டா சிசி கேமரா பிரகாரம் 8 நிமிஷம் கழிச்சு நிக்கிதா கிட்ட சாவி கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ 8 நிமிஷத்துல கார் பார்க்கிங்ல இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அப்ப இவங்க ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நிக்கிதா காணா போன்னு சொல்ற நகையா போய் ஆக்சுவலி அந்த விசாரணை அந்த ரூட்ல விசாரிச்சிருக்காங்க. நகை என்னாச்சு, ஏதாச்சு, நிஜமாலே காணா போச்சா, இவங்க கொடுத்த புகார் உண்மையா அப்படின்னு சொல்லி அதை ஆக்சுவலி எதுக்காக புகார் கொடுத்தாங்க, இவங்களுக்கும் அஜித்குமாருக்கு என்ன பகை, ஆக்சுவலி நிஜமாவே அந்த நகை காணா போச்சா இல்ல அவங்க அம்மாவை நிக்கிதாவோட அம்மாவை தள்ளுவண்டி வீல் சேர் எடுத்துட்டு சொல்லி காசு இந்த பையன் 500 ரூபாய் கேட்டேன்னு சொல்றாங்க. அவங்க ஆக்சுவலி 100 ரூபாய் கேட்டது. அதுல விவாதம் போயிட்டு இருந்து. அதுதான் நிஜமான காரணமா இல்ல நகைக்கார போனதுதான் நிஜமான காரணமா அப்படின்னு விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் வருன்னு இருக்காங்க. என்ன பண்ணீங்கன்னா அவங்க கொடுத்த புகாரே உண்மையான்னு ஆக்சுவலி அந்த ரூபா போயிருக்காங்க. அவங்க கொடுத்த புகாரே உண்மையா இல்ல செத்ததுனால போலீஸ்காரங்க அவங்க தப்பிக்கணுன்றதுக்காக புகார் எழுதி வாங்கியிருக்காங்களா, இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ்ல அரெஸ்ட் ஆன போலீஸ்காரங்கள்ல இன்ஸ்பெக்டர் இப்ப அப்ரூவல் மாறேன்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டிருக்காரு கோர்ட்ல. அதை எதிர்த்து ஆக்சுவலி இவர் சொன்னா மத்த போலீஸ்காரங்க காப்பாற்றுறது பல உண்மைகள் இவங்க அப்ரூவல் மாறினா மறைக்கப்படும் சொல்லி அப்போசிஷன் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலி கோர்ட்டும் எடுத்துக்கல. இவங்க அப்போசிஷன் பார்த்து ஆக்சுவலி இவ்வளவு நாள் கழிச்சு ஒத்துக்கிறதுனா சப்போஸ் இவங்க மற்ற போலீஸ்காரங்களை காப்பாத்துறாங்களா இல்ல நிஜமாவே ஒரு ஒத்துக்கிறதுனா அதுல பல உண்மைகள் மறைக்கப்படுதா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் எடுத்துக்கல. அந்த மாதிரி இந்த கேஸ்லயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி தண்டனைகள் ஹெவியா இருக்கும். அதனால யாரு சீரியஸ் சொன்னா எதுக்கு காரணம் விசாரணை போயிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல இதை போட்டோ அப்லோட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.